Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே குடிநீர் வராததை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கூறிய மக்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டும் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளரின் ஆடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள மங்களா கோயில் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியின் மின் மோட்டார் பழுதாகி 3 நாட்களாக குடிநீர் வரவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து போராட்டம் அறிவித்த நபரின் செல்போனுக்கு தொடர்பு கொண்ட கந்தர்வக்கோட்டை திமுக ஒன்றிய செயலாளரும் மங்களா கோயில் ஊராட்சி மன்ற தலைவருமான பரமசிவம் ஆபாசமாக பேசியுள்ளார். இந்த ஆடியோ தற்போது வெளியாகி அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரணாம்பட்டு அருகே கடன் பிரச்சினை காரணமாக தாய் மகன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஏரிக்குத்திமேடு பகுதியில் உள்ள அன்சர் என்ற கூலி தொழிலாளி அவரது மனைவி மும்தாஜ், மகன் இம்ரான் ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அன்சர் மனைவி மும்தாஜ் மற்றும் உறவினர்கள் பெயரில் பல்வேறு இடங்களில் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாமல் இருந்துள்ளார். இதனால் விரக்தி அடைந்த மும்தாஜும் மகன் இம்ரானும் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வரும் பேரணாம்பட்டு போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குடியிருந்த வீட்டை இடித்து அப்புறப்படுத்தியதால் கூலி தொழிலாளி குடும்பத்துடன் பாய் விரித்து வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் குடிபெயர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் தங்கவீதி வடக்கு தெருவில் கடந்த 40 ஆண்டுகளாக வசித்து வந்த துரைசாமி என்பவர் வீட்டை முறைகேடாக கட்டியிருப்பதாக கூறி அதிகாரிகள் இடித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த துரைசாமி குடும்பத்தினர் வெண்ணந்தூர் வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்தில் பாய் விரித்து குடிபெயர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள 5 வாசல் அய்யனார் கோயிலில் புறவியெடுப்பு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஊத்துக்குளி கிராமத்தில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமையான இந்த கோயிலில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு புறவியெடுப்பு விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் சாலையில் சிதறி கிடந்த 3 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். உசிலம்பட்டி தேனி ரோட்டில் உள்ள மாமரத்துப்பட்டி விலக்கு பகுதியில் தேனியில் இருந்து மதுரை சென்ற வாகனத்திலிருந்து 500 ரூபாய் நோட்டுகள் பறந்து சாலையில் விழுந்து கிடந்தன. சுமார் 100 மீட்டர் தொலைவிற்கு சாலையில் சிதறி கிடந்த ரூபாய் நோட்டுகளை அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். இதுகுறித்து யாரும் புகார் அளிக்காத நிலையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் அருகே டீ கடையில் டீ குடித்த 7 பேருக்கு மயக்கம் ஏற்பட்டது. சந்தப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் 2 சக்கர வாகனங்கள் வாங்கி விற்கும் தனியார் நிறுவனத்தின் பணியாளர்கள் அதே பகுதியில் உள்ள ஒரு டீ கடையில் டீ வாங்கி குடித்துள்ளனர். இதனையடுத்து 7 பேரும் அடுத்தடுத்து மயக்கமடைந்து கீழே விழுந்ததை கண்ட சக ஊழியர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட டீ கடையில் சென்று ஆய்வு செய்தபோது தண்ணீர் பேரலில் எலி ஒன்று இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். எலி விழுந்த தண்ணீரில் செய்த டீயை குடித்ததால் அவர்கள் மயக்கமடைந்தது தெரியவந்தது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பொட்டநேரியில் மின்னல் தாக்கி வீட்டில் இருந்த மின் மீட்டர் எரிந்து சேதமடைந்தது. மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அப்போது பொட்டநேரி பகுதியில் மின்னல் தாக்கியதில் கார் ஓட்டுநர் அருள் என்பவரது வீட்டில் மின் மீட்டர் தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமடைந்தது. நாகை அருகே போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் அருகே உள்ள கோவில்பத்து ஊராட்சியில் உள்ள தானிய கிடங்கில் ஏராளமான சுமை தூக்கும் தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக ஊதியம் வழங்கவில்லை என்றும் தானிய கிடங்கில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என கூறியும் 200க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் தானிய கிடங்கின் நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மூட்டைக்கு 1 ரூபாய் என்ற ஊதியத்தை 2 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் எனவும் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவில்பத்து கிடங்கில் வேலை பார்க்குற சுமை தூக்கு தொழிலாளர்கள் சங்கம் எங்களுக்கு மூட்டை காசு உயர்வு செய்து தர வேண்டும், குடிநீர் வசதி செய்து தர வேண்டும். எங்களை லோடுமேனுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகினால் அவங்க குடும்பத்துக்கு இன்சூரன்ஸு பண்ணி தர வேண்டும். கழிப்பிட வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, மருத்துவ உதவி இல்லை, அடிபட்டு தொழிலாளர்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் இல்லை, பாதுகாப்பு இல்லை. நைட்டில் வேலை செஞ்சுட்டு 6 மணிக்கு மேலே போனால் போலீஸு தொல்லை.
எங்கே போய் வேலை பார்த்துட்டு வர, எது செஞ்சுட்டு வர, பிரச்சனை பண்ணுறாங்க ரோட்டில். கோயில் பத்து குடும்பம்லேருந்து வரும்போது அவங்க கேட்குறாங்க சார், எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. அன்டயத்தில் போகும்போது இவங்க இந்தமாரி எங்கே போயிட்டு வர, அது செய்கிறா, எங்கே தண்ணி போட்டு வரியா, இங்கே லாங்கில் போயிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா. தினக்கூலி ₹1 மூட்டை தூக்குறோம். டிபிசியில் வந்து 10 ரூபா கொடுக்குறாங்க, சிப்பத்துக்கு 35 ரூபா கொடுக்குறாங்க, மொத்தம் 45 ரூபா. எங்களுக்கு அதில் ஒரு மூணத்தில் ஒரு மடங்கு நாங்கள் கேட்டுக்கிறோம். குடிநீர் வசதி கிடையாது, ஒரு அடையாள அட்டை கிடையாது, ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. கூலி உயர்வே கிடையாது. ₹1 தான் தூக்குறோம். கரெக்டாக 24 ஹைட்டு வைக்கிறோம். 3500 மூட்டை தினசரி. இதில் வந்து 7 ஆண்டு காலமாக நாங்கள் வந்து பணிபுரிந்து வருகிறோம். 7 ஆண்டு காலத்தில் வந்து ₹1 மட்டும்தான் மூட்டை தூக்கிட்டு இருக்கிறோம். ₹1 தான் தூக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு விபத்து நடந்தாலும் அதிலேருந்து ஒரு பெனிஃபிட் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு ஃபஸ்ட் எய்டு பண்ணுறதுக்கு கூட எந்த ஒரு உதவியும் இங்கே கிடையாது சார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு கொள்முதல் நிலையத்திலிருந்து நெல் மூட்டைகளை ஏற்றிச் சென்ற லாரி வயலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. உளுந்தாம்பட்டு காவனூர் பகுதியில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு விருத்தாச்சலத்திற்கு புறப்பட்ட லாரி ஒன்று திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வயலில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் லாரி ஓட்டுநர் சுதாகர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் சாலையை அகலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் சுந்தராபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஆண்டுக்கு ஒருமுறை இரவில் மட்டுமே பூக்கும் பிரம்மகமலம் பூவை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். நிஷா காந்தி என அழைக்கப்படும் பிரம்மகமலம் பூ சுந்தராபுரம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி சரஸ்வதி தம்பதியின் வீட்டில் மலர்ந்தது. இதனால் மகிழ்ச்சியடைந்த குடும்பத்தினர் தீபமேற்றி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த அக்கம் பக்கத்தினர் பிரம்மகமலம் பூவை ஆச்சரியத்துடன் கண்டு சென்றனர். திருத்துறைப்பூண்டி அருகே பிரசித்தி பெற்ற புனித அந்தோணியார் பேராலயத்தின் 42ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி தேர்பவனி கோலாகலமாக நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மடப்புறத்தில் பிரசித்தி பெற்ற புனித அந்தோணியார் பேராலயம் உள்ளது. இந்த பேராலய திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்குத்தந்தை பிரான்சிஸ் சேவியர் தலைமையில் வான வேடிக்கையுடன் தேர்பவனி விழா சிறப்பாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் கொங்கணி மக்களால் கொண்டாடப்படும் உத்திரிய மாதா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கொங்கணி மக்கள் கொண்டாடும் உத்திரிய மாதா ஆண்டு பெருவிழாவை ஒட்டி பேராலயத்திலிருந்து தொடங்கிய கொடி ஊர்வலம் கடற்கரை சாலை வழியாக மீண்டும் பேராலயத்தை வந்தடைந்தது. அதைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்ற நிலையில் பேராலய கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெரிய தேர்பவனி வரும் 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறை நாளான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதிகாலையிலேயே கடற்கரையில் அமர்ந்து சூரிய உதய காட்சியை கண்டு ரசித்தனர். இதேபோல் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்வதற்காக படகு தளத்தில் குவிந்து வருகின்றனர். காமராஜர் நினைவு மண்டபம், காந்தி மண்டபம், அருங்காட்சியகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக சென்று வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் சாலை வளைவில் திரும்ப முயன்றபோது விபத்துக்குள்ளான லாரியால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிரானைட் கற்கள் ஏற்றி வந்த லாரி திருப்பூர் பெருமாநல்லூர் பிரதான சாலையில் புதிய பேருந்து நிலையம் அருகே வளைவில் விபத்திற்குள்ளாகி நின்றது. குறுகிய சாலையாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக கூறும் மக்கள் சாலையை அகலப்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். Taste the Daily.